తమిళనాడులో ప్రధానమంత్రి మోడీ మాట్లాడుతున్నారు. లైవ్ లో చూద్దాం. पुरुष भारत रत्न एमजीआर जी की जन्म जयंती भी मनाई गई। आज इस मंच से मैं एरी कांतरामर के चरणों में प्रणाम करता हूं और आप सभी के कल्याण, तमिलनाडु के कल्याण की कामना करता हूं। எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். நண்பர்களே, 2026ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு எனது முதல் பயணம் இது. இந்த வேளையிலே தமிழ்நாடு முழுவதிலும் பொங்கலுக்கு பிறகு சிறப்பானதொரு ஆனந்தம் நிறைந்திருக்கிறது. சில நாட்கள் முன்புதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மனிதன், பாரத் ரத்னா விருது பெற்ற எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடினோம். இன்று இந்த மேடையிலிருந்து ஏரி காத்த ராமனின் திருவடிகளிலே நான் தலை வணங்குகிறேன். அது மட்டுமல்லாமல் அனைவரின் நலன், தமிழ்நாட்டின் நலனுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். फ्रेंड्स, आज नेताजी सुभाष चंद्र बोस की जन्म जयंती भी है। देश आज के दिन को पराक्रम दिवस के रूप में मनाता है। तमिलनाडु के अनेक पराक्रमी स्वतंत्रता सेनानियों ने नेताजी के साथ स्वतंत्रता की लड़ाई लड़ी है। वीरता और देशभक्ति तमिलनाडु के जन जन में रची बसी है। मैं इस पावन भूमि से नेताजी सुभाष बाबू को नमन करता हूं। நண்பர்களே, இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாளும் கூட. தேசம் இந்த நாளை பராக்கிரம திருநாள் என்ற வகையிலே கொண்டாடி மகிழ்கின்றது. தமிழ்நாட்டின் பராக்கிரமம் நிறைந்த பல சுதந்திர போராட்ட தியாகிகள் நேதாஜியோடு தோள் சேர்த்து சுதந்திர போரிலே பங்கெடுத்தார்கள். வீரம் மற்றும் நாட்டுப்பற்று தமிழ்நாட்டு மக்களின் நாடி நரம்புகளிலே பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இந்த புனிதமான மண்ணிலிருந்து நான் நேதாஜி சுபாஷுக்கு நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன். फ्रेंड्स, ये जो विशाल जनसागर है, इसका एक बहुत स्ट्रांग मैसेज पूरे तमिलनाडु में जा रहा है, पूरे देश में जा रहा है। मैसेज ये कि तमिलनाडु अब चेंज के लिए तैयार है। तमिलनाडु अब डीएमके के कुशासन से मुक्ति चाहता है। तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है। ये मंच देखिए, आज यहां स्टेज पर एनडीए फैमिली के हमारे सीनियर लीडर्स एक साथ आज तमिलनाडु का भविष्य तय करने के लिए इकट्ठे हुए हैं। ये सभी साथी आज एक ही संकल्प के साथ यहां जुटे हैं और वो संकल्प है, हमें तमिलनाडु को डीएमके सरकार से मुक्ति दिलानी है। हमें तमिलनाडु को एक विकसित, सुरक्षित
और करप्शन फ्री स्टेट बनाना है। मैं ये साफ साफ देख सकता हूं, डीएमके सरकार के एग्जिट का काउंटडाउन शुरू हो चुका है। நண்பர்களே, இங்கே அலை கடல் என மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேசம் அனைத்திற்கும் கூட ஒரு செய்தியை அளிக்கிறது. அது என்ன தகவல் தெரியுமா? தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. தமிழ்நாடு இப்போது திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட துடிக்கிறது. தமிழ்நாடு இப்போது பிஜேபி என்டிஏவின் அரசினை விரும்புகிறது. இந்த மேடையை பாருங்கள் நண்பர்களே, இந்த காட்சியை பாருங்கள் நண்பர்களே. என்டிஏ குடும்பத்தின் நம்முடைய மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க குழுமியிருக்கின்றார்கள். இந்த நண்பர்கள் அனைவரும் ஒரே ஒரு முடிவோடு, ஒரே ஒரு உறுதிப்பாட்டோடு இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அது என்ன உறுதிப்பாடு தெரியுமா? தமிழ்நாட்டை நாம் திமுக அரசிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே அந்த உறுதிப்பாடு. நாம் தமிழ்நாட்டினை வளர்ச்சியடைந்த பாதுகாப்பான ஊழலற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும். இதை என்னால் தெளிவாக காண முடிகின்றது. திமுக அரசாங்கத்தின் முடிவுரைக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. मैं अपने भाषण को आगे चलाऊं उसके पहले ये बिटिया को चित्र बना के लाई है। ये कब से खड़ी है। उधर कोई वरिष्ठ सज्जन भी मेरी मां का चित्र बना करके लाए हैं। मैं आपके इस प्यार के लिए आपका बहुत आभारी हूं। मैं मेरे एसपी जी के साथियों से कहता हूं कि आपसे वो कलेक्ट कर लें और ये बिटिया अपना अगर नाम पता लिख देगी तो मैं जरूर आपको चिट्ठी लिखूंगा। நான் என் உரையை மேலும் தொடர்வதற்கு முன்பாக நெடுநேரமாக அங்கே ஒரு சிறுமி, ஒரு குழந்தை என்னுடைய அம்மாவின் படம் என்று நினைக்கிறேன், அதை கையிலே ஏந்தி கொண்டு எனக்கு தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தை, உன்னுடைய பெயர் அதில் இருந்தால் போதும், இதை நான் பெற்றுக்கொண்டு உனக்கு என்னுடைய நல்லாசி கடிதத்தை கண்டிப்பாக அனுப்புகின்றேன். என்னுடைய நண்பர்கள் அதை பெற்றுக்கொண்டு என்னிடம் தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். थैंक यू बेटा। நன்றி பெண்ணே. ये बच्ची कुछ कह रही है, भाई जरा देखो। उसका नाम पता अगर नहीं लिखा है तो लिखवा लो। அந்த குழந்தையின் பெயர் முகவரியை தயவு செய்து அதிலே குறித்துக் கொடுங்கள். इतने प्यार से, इतने उत्साह से आई है बेटी। थैंक यू बेटा, थैंक यू। फ्रेंड्स, आपने डीएमके को 2 बार क्लियर मैंडेट दिया, लेकिन इन्होंने तमिलनाडु की जनता का भरोसा तोड़ा। डीएमके ने वादे ढेर सारे किए, लेकिन काम जीरो रहा। डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं। सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार। तमिलनाडु की जनता
अब डीएमके और सीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है। यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है। நண்பர்களே, ఆட்சி செய்ய బ్రేకింగ్ న్యూస్ చూస్తున్న ములుగు జిల్లా మేడారంలో ఉపస్థితి చోటు చేసుకుంది. హరిత హోటల్ వద్ద ఏర్పాటు చేసిన స్క్రీన్ హోర్డింగ్ కూలిపోయింది. స్క్రీన్ హోర్డింగ్ కూలిపడడంతో ఇద్దరు భక్తులకు గాయాలయ్యాయి. భక్తులు తక్కువగా ఉన్నప్పుడు కూలడంతో పెను ప్రమాదం తప్పింది. కూలిపోయిన హోర్డింగ్ ను జేసీబీ సహాయంతో పక్కకు తొలగించారు. ములుగు జిల్లా మేడారంలో ఉపస్థితి చోటు చేసుకుంది. హరిత హోటల్ వద్ద ఏర్పాటు చేసిన స్క్రీన్ హోర్డింగ్ కూలిపోయింది. స్క్రీన్ హోర్డింగ్ కూలిపడడంతో ఇద్దరు భక్తులకు గాయాలయ్యాయి. భక్తులు తక్కువగా ఉన్నప్పుడు కూలడంతో పెను ప్రమాదం తప్పింది. కూలిపోయిన హోర్డింగ్ ను జేసీబీ సహాయంతో పక్కకు తొలగించారు.